நீங்கள் அறிவீர்களா? மாடன், அதாவது சுடலை மாடன் என்பவரை வெறும் சுடுகாட்டு தெய்வமென நாம் ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டே வருகிறோம். ஆனால் அது உண்மையல்ல. சங்க இலக்கியத்தின் சான்றுகளின்படி முல்லை நிலம், அதாவது மேய்ச்சலுக்கான நிலம் முல்லை நிலமே. அந்த முல்லை நிலத்தில் மேய்ச்சலுக்கு பயன்படுவது ஆண் இரைகள், அதாவது பசுக்கள், ஆடுகள், மாடுகள் போன்றவை. ஆக இந்த ஆண் இரைகளை, அதாவது பசுக்களையும் மாடுகளையும் எதிரிகளிடமிருந்து காத்தல் வேலையை, அதாவது காப்பாற்றும் வேலையை செய்ததனாலே நாம் அந்த ஒரு வீரனையோ அல்லது அந்த தொழிலை செய்த ஒரு முல்லைநிலை தலைவனை நாம் மாடன் என அழைக்கின்றோம். எப்படி? குறிஞ்சி நில தலைவனானவன் சேயோன். ஆகவே முல்லை நில தலைவனானவன் மாடன். அவனையே நாம் மாடசாமி, மாடன் என அழைக்கின்றோம். இனியாவது ஒரு வரலாற்றை மாற்றி வாசிப்போம். நன்றி. பகிர்க.